நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியா கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார். செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டா 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடன் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதம் சிறப்பான விஷயங்களை, சிறப்பான சமூகங்களை, தடை இல்லாத வெற்றியை, போராட்டம் இல்லாத வாழ்க்கையை, நிம்மதியான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. உங்களுடைய வேகம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஆடி மாதம் 15ஆம் தேதி வரையும் ஒரு ஸ்டைலும், ஆடி மாதம் 15க்கு அப்புறம் உங்கள் ஸ்டைலில் இன்னொரு மாற்றம் வரும். ஒன்று, ஃபஸ்ட்டு உங்களுடைய நோக்கம் எல்லாமே ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15ஆம் தேதி வரையும் உங்களுடைய நோக்கம் எல்லாமே என்ன இருக்குன்னா, கட்டாயமாக பணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி இருக்கும். இது எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இந்த மாதத்தில் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் எங்கேயாச்சும் பணம் கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க உறவு, நட்பு, நீங்கள் நம்பி கொடுத்த உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த நபர்களாக இருந்து இப்போ நம்பிக்கை துரோகியான நபர்கள்லாம் தன்னுடைய தவறை உணர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் பணத்தை திரும்ப கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஆடி 1க்கு அப்புறம் திரும்பியும் உங்களுடைய பணத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய நீண்ட நாள் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆடி 18க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15-18க்கு அப்புறம் ஆடி பெருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆடி 18 ஆடி பெருக்குமோ. ஸோ அப்போ இரட்டிப்பான லாபம், இரட்டிப்பான செயல்பாடுகள், ஒரே விஷயத்தை 2 தடவை செஞ்சீங்கன்னா இந்த வட்டம் சக்ஸஸ் ஆகிடும். அதே போல் உங்களுடைய வீடு கட்டக்கூடிய செயல்பாடுகளில் ஏதாவது தடை இருக்குன்னா அந்த தடை விலக போகுது. உறுதியாக வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான செயல்படுத்தலாம். ஸோ இன்னொரு விஷயம், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உள்ள தடுமாற்றம் சரியாக போகுது. ஓகேவா, வேலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ண தெரியல,
எப்படி சமாளிப்பேன் தெரியல அப்படின்னு நிலையில் உள்ள நீங்கள் ஏதேனும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கவலைப்படாதீங்க. வேலையில் உள்ள பிரச்சனை சரியாயிரும். உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உங்களுடைய திறமைக்கும் சரியான ஒரு கிரீடம் கிடைக்க போகுது. ஒரு கௌரவம்னு சொல்லுவோம். ஸோ அந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. பொதுவாகவே மேசராசிக்காரங்க எவ்வளோ நாள் பணிஞ்சு போவீங்க, எவ்வளோ நாள் விட்டு கொடுத்து போவீங்க, எங்கே போவீங்கன்னா ஒரு மரியாதை கொடுத்த இடத்துல, அன்பு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளோ நாள் விட்டு கொடுத்து போவீங்க. கொஞ்சம் உங்களுடைய இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அங்கீகாரத்தையோ உங்களுடைய மரியாதையோ டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல எத்தனை லட்சம் கிடைச்சாலும் இருக்க மாட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள உங்களை ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருடம் அல்லது 3 வருட காலமாக அவ்வளோ தூரம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்காண்டி உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் என்ன பண்ணுறீங்க, விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறீங்க. இப்போ கவலைப்படாதீங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உண்டு. ஓகே, அப்போ இந்த ஆடி மாதத்தில் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியில் பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு இடத்த சந்திக்கக்கூடிய ராசி நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஒரு கவனமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பொதுவாக உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. புதியதாக அன்பு, புதியதாக செயல்பாடு, அந்த அன்பு சார்ந்த விஷயங்களை தலையிடும் போது, ஒரு அக்கறை சார்ந்த விஷயங்கள் தலையிடும் போது கவனமாக இருக்கணும். அன்பு உங்களுக்கு வம்பா வந்து நின்றோம். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. இந்த 2 விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்தால் உறுதியாக மேசராசி அன்பர்களாய் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய நன்மையும் ஆடி மாதம் அற்புதங்களை கொடுக்கும்.